நான் அரசாங்கத்துக்கு ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆளும் அரசாங்கத்திற்கு, மதிப்பிற்குரிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன். 5 வருடங்களுக்கு ஒரு முறை நீங்கள் தேர்தலுக்காக வாக்கு சேகரிக்க வர்றீங்க. சாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லார்ட்டையும் வாக்கு கேட்குறீங்க. நாங்களும் சாதி மத வேறுபாடு எதுவுமே இல்லாமல் ஏதோ ஒரு சின்னம், ஏதோ ஒரு இயக்கத்தை ஆதரித்து நாங்கள் வாக்கு கொடுத்துட்றோம், வாக்கு உங்களுக்கு அளிச்சிடுறோம். நீங்கள் வென்றுறீங்க. அந்த 5 வருஷம் என்ன பண்ணுறீங்க? இந்த கலவரத்துக்கு, இந்த கொலைக்கு ஆட்சியாளர்கள், நான் ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடியது, இந்த மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பஞ்சாயத்து உறுப்பினர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், மாவட்ட கவுன்சிலர்கள், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம் எந்த பொறுப்புமே இல்லையா? என்னுடைய நிறைய நான் பேசிய அளவுக்கு, நான் நிறைய பேர்கிட்ட இதை பற்றி ஆலோசித்த அளவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தொகுதியில் ஒரு கொலை நடந்திருக்கா, சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது மாவட்ட பஞ்சாயத்து நிர்வாகத்தையோ உடனடியாக பதவி முடக்கம் செய்யுங்க. அப்போ தான் வலிக்கும். ஏன்னா இது போன்ற சாதிய கொலைகள், வன்முறைகளை எந்த ஒரு அரசியல்வாதி, ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஒருவராவது அந்த பாதிக்கப்பட்டவங்க வீட்டில் இது வரைக்கும் கேட்டு நாம் என்னைக்காவது பத்திரிகை செய்தியில் படிச்சிருக்கோமா? நாம் எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் சொல்லலை. திராவிட இயக்கத்தால் சொல்லப்பட்ட வார்த்தை பட்டியலினம், தாழ்த்தப்பட்ட இனம். அது போன்ற மக்களுக்கு ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா நிறைய பேர் கொடி தூக்கிட்டு வருவாங்க. அவர்களும் உயிர்கள் தான், நான் அவங்கள குறை சொல்லலை. உயிருங்கிறது, உயிரை எடுக்கிறதுக்கு எவனுக்குமே ஒரு உரிமை கிடையாது, அருகதையும் கிடையாது, அது இறைவனை தவிர. அப்படிங்கும்போது உயிர் பலிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது, அது நடக்கக்கூடாதது. ஏன்னா அந்த ஒரு குடும்பத்தில் உயிர் போயிருக்குன்னா அந்த குடும்பம் எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாகும். அந்த இறந்த பிணத்தை, அந்த உடலை வைத்து எத்தனை பேர் அரசியல் செய்கிறார்கள் என்பது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். தயவுசெய்து இந்த பாதிக்கப்பட்ட இனம் மோதுறாங்கல்ல, 2 இனம் மோதுறாங்கல்ல, ஏதோ ஒரு 2 இனம், நான் இந்த இனம் குறிப்பிட்டு சொல்ல வரல. அடிக்கிறவனும் சரி, அடிபடுறவனும் சரி, வெட்டுறவனும் சரி, வெட்டு வாங்குறவனும் சரி, தயவு செய்து சிந்தி. 6 அறிவு, பகுத்தறிவு கலந்த 6 அறிவு உனக்கு இருக்கு. இன்னைக்கு ஒன்றை வெட்டி நீ மரணம் ஆகிட்ட அப்படின்னா உன் குடும்பம் தெரு. நீ 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 இறந்துட்டனா உன் குடும்பம் தெரு.